நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபத்திரன் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இது என்னுடைய 815வது வீடியோ. நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாளாக கிருஷ்ணகுமார் ட்ரை பண்ணுறேன். வாஸ் பிஸி சம் அதர் ஒர்க்குன்னு மாதிரி பேச முடியாது போயிடுத்தேன். அவ்வாத்தில் ஃபங்க்ஷன்லாம் இருந்தது. இன்றைக்கி தான் பேசினேன் அவர்கிட்ட. பேசும்போது நம்ம டீட்டெயிலாக பேசியிருந்தார். சில முக்கியமான பாயிண்ட்டு காமகலா விலாசம்னு ஒரு நூலை பற்றி சொல்லியிருந்தார். இந்த காமகலா விலாசம் ப்ளஸ் இந்த சோடசியை பற்றி சொல்லியிருந்தார். ஸோ சில சம்பிரதாயத்தில் இந்த மகா சோடசின்ற அம்பாள் 12 கையோட காமிச்சிருக்கா. மயிலாடுதுறை ராகவெல்லாம் 10 கைன்னுவார். ஒவ்வொரு சம்பிரதாயத்தில் அவள் குருமண்டலத்தில் குரு பரம்பரையில் சொல்லியிருக்காளோ அதுதான். அதாவது இந்த ராஜராஜேஸ்வரி லலிதா பரமேஸ்வரிக்கு உண்டான அந்த 4 திருக்கரங்கள் அதை பார்த்துடுறோம். சரஸ்வதிக்கு உண்டான 4, லக்ஷ்மிக்கு உண்டான 4. மகா சோடசின்னு சொல்லும்போது இந்த 12 கரங்கள் தான். 4 4 3 12 ஆயிடுறது. கீழே மகாமேரு இருக்கு. இப்போ இந்த காமகலா விலாசம், அதாவது புண்ணியேந்திர முனீந்திரர் அப்படின்றவர் தான் இந்த காமகலா விலாசம் நூலில் எழுதியிருக்கார். தெலுங்கில் வாட்ட இருந்திருக்கு. இதில் சென்னையில் இருக்கா பார்க்கணும் காமகலா விலாசம். அதில் இந்த விரிவாக சில விஷயங்கள்லாம் கொடுத்துருக்கா சொல்லப்படுறது. ஸ்ரீவித்யாவில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவ அந்த புக்கை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ வி ஹேவ் டு ரெஃபர். பாஸ்கராய்க்கு முன்னாடி இருந்தவர் புண்ணியேந்திர முனி என்றவர். பாஸ்கராயிற்கு முந்தின பீரியடு. ஸோ ஒவ்வொருத்தரும் அவளுடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் சொல்கிறான். நல்லா புரிஞ்சுக்கணுங்க. இது ரைட்டு இது தப்பு நம்ம யாரும் சொல்ல முடியாது. ஸ்ரீவித்யா கிரமத்தில் ஒவ்வொன்றும், அதாவது இது நிறைய டிஸ்கஷன் வரும், காத்துலேயே கூட வரும். மருமான்கள் வர பேசும்போது இது தப்பு இது யாரும் ஒன்று சேர்த்து தப்பு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா அவளுக்கு அம்பாள் அனுகிரகம் பண்ணுறாள். ஒரு சமயம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ராமராஜ பக்கத்து போயிருந்தேன் நான். ஆடம் ஸ்ட்ரீட்லேருந்து அப்புறமா தங்கி ஆரியாபுரத்துக்கு போயிட்டார் அவர். அப்போ அவர் ரூமில் உட்காந்துருந்தேன். அவர் சாப்பிட்டு இருந்தார், லேட்டாக வந்தார். அப்போ ஒரு டேபிளில் ஒரு மகாமேர் இருந்தது. இந்த பூர்ணமேர் இவ்வளோ இருந்தது. பார்த்தா வித்தியாசமாக இருந்தது. என்னன்னு பார்த்தோன்னா அந்த பிந்துஸ்தானத்தில் அந்த ஸ்ட்ரம் இருக்கு இல்லையா, அது எல்லாம் அந்த கோணங்களை சுற்றுறது. கோணங்கள்லாம் கேர் மாதிரி பேரி மாதிரி சுற்ற ஆரம்பிச்சிருது. அதில் இது எனக்கு கண்ணால் பார்த்துருக்காங்க. சுற்றினா தானே சுற்றலை, நம்ம தள்ளி விட்டா அது ஒரு பிரயோக முறைக்காக வச்சுருக்கேன் அதை அப்படின்னு. சரி, என்ன செய்வார் வச்சுட்டு இது செய்கிறது தப்பாக இல்லை. ஏன்னா நம்ம அகமத்துலேயும் சரி ஸ்ரீவித்யிலையும் சரி இந்த பிரயோக முறை நிறைய வழிகள் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தரோட பொசிஷன்லாம் மாறுற மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அது தப்போ ரைட்டான்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவளோட ப்ராக்டிஸ் அது. யாரை கொண்டு வந்து கொடுத்தாலும் இல்லை அதை பற்றி உனக்கு என்னடா அதை வச்சுட்டு ஓரமானார். ஸோ அதை அப்படியே தள்ளி வச்சுட்டு விட்டாங்க. அந்த பாத்திரனானதை அப்படியே வச்சுட்டாங்க. இப்போ இந்த காமகலா விலாசம் பெண்ணு சொல்லும்போது ஹி வாஸ் நரேட்டிங் ஒன் திங். அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது. என்னுடைய குருமாதா தன்னுடைய கடைசி நாட்களில் ஷி வாஸ் ட்ராவலிங் டுவர்ட்ஸ் த எண்டு சொல்லிட்டா, இன்னும் நான் 2-3 மாதம் தான் இருப்பேன்டா. என்கிட்ட மந்திரங்கள்லாம் கற்றுக்கூட ராஜா. லீவு நாளில் வா, இல்லைன்னா ஒர்க்கிங் டேஸில் கூட மறுபடியும் சாயந்தரம் வா, காத்தால வா எல்லாம் சொல்லுவா. பாவம் சொல்லித்தரணும் ஆசைப்பட்டாவோ. நான் தான் கற்றுக்க. அப்போ தினையும் ஒரு நாள் ஒரு ஃபோன் வந்து எனக்கு, ராஜா உனக்கு ஹெல்ப் பண்ணணுண்டா, மோகன் குருஜிட்டு போய் எனக்கு இந்த பராசோடசின்னு ஒரு பூஜை பண்ணணுண்டா. ஸ்ரீவித்யாவில் கடைசியில் மேலே போகிறதுக்கு முன்னாடி, ஸ்ரீபுரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த மந்திரம் தெரிஞ்சுக்கணும் எனக்கு, எனக்கு வாங்கி தெரியாடா அப்படின்னா. ஸோ ஐ வெண்ட் ஆல் தி வே டு மோகன் குருஜி. அப்போ பாபு ராஜேந்திர ஸ்ட்ரீட்டில் இருந்தார், மாம்பழம் ஸ்டேஷன் பக்கத்தில். அப்போ அவர் சொன்னார், இல்லைப்பா நீ ஒன்று செய்ய, அரும்பாக்கத்தில் ஒரு மாமா இருக்கார், அவருக்கு 80 வயசு மேலே அவருக்கு, நல்ல பழுத்த பழம் அவருக்கு தெரியும் அப்படின்னார். ஸோ திருப்பி அரும்பாக்கத்துக்கு போனேன். நான் காரில் போனதுனால ஈஸியாக இருந்தது. ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு
அரும்பாக்கத்தில் அவாத்துக்கு போனேன். இந்த மாமா அழகாக உட்காந்துருக்கார். மாமி அந்த பொண்ணு இருந்த அவாத்தில் பேப்பர்லாம் கொண்டு சொன்னார். யார் நீ யாரெல்லாம் விசாரித்தார். மோகன் குறிச்சியை பற்றி சொன்னோடனே இந்த மந்திரத்தை எழுதி கொடுத்தாரு எனக்கு. இந்த பராசோடசின்ற மந்திரத்தை எழுதி கொடுத்தேன். பிரயோக முறை இல்லை அதில் வந்து இல்லை. சரி, இந்த மந்திரத்தை முடியுது. பட் அப்போ வந்து அம்பாள் என்ன சொல்கிற, நீ வந்து ஷாலகிராம ராமச்சந்திரமூர்த்தின்னு ராமச்சந்திரா ஷாலகிராம ராமச்சந்திரமூர்த்தி பேர். அப்போ வந்து இந்த லலிதா பற்றி அவர் நிறைய புக்ஸ் எழுதியிருக்கார். அதில் ஒரு புஸ்தகம் லலிதா கோஷாவை ஒரு புக்கு, அது இந்த ஸ்ரீவித்யா பற்றி. அந்த புக்கில் இந்த பேஜை பாருன்றாம்பாள். நம்ம சத்தியமாக நடந்தது என் லைஃப்பில். அது பார்த்தா அதில் பராசோடசியும் போட்டு சம்ஸ்கிருதத்துலேயே எழுதியிருக்கா, இங்கிலீஷ்லேயும் எழுதியிருக்கிறதுல, தமிழ் இருக்காது, சான்ஸ்கிரிட் அண்ட் இங்கிலீஷு. ஸோ அம்பாள் வந்து அழகாக 2 கையோட ஒரு கையில் கிளியை வச்சுட்டு ஒரு கையில் வந்து தொடையில் வச்சுட்டு இருக்கா மாதிரி நிற்கிற புஸ்தகம். ரொம்ப பராசோடசியும் கீழே போட்டுருந்தான். அந்த புஸ்தகம் இந்த மந்திரம் கொண்டு போய் எங்கள் குருமாதாட்ட கொடுத்தேன். ஷி அப்ரிஷியேட்டட் மீ. நான் இதாண்டு தேடி இருந்தேன்டா ஜாகண்ணா, நீ கொண்டு கொடுத்தியடா நல்லா சொல்லி எனக்கு ஆசீர்வாதம் பண்ணான் அந்தம்மா. ஸோ ஷி இஸ் கம்ப்ளீட்டட் ஏன்னா பை த டைம் பாலானந்தநாதர் என்னுடைய பரமகுரு அவர் சிவபுரத்துக்கு போய் சேர்த்துட்டார். அப்போ இல்லை, அவர் வேற எங்கேயா போய் கேட்டால் நீங்கள் அந்த குரு பரம்பரையை மாறின்னு சொல்கிறான் சில பேர் மெட்ராஸில். அது தப்பு. அது நம்மளால் முடிஞ்சால் சொல்லலாம். குரு பரம்பரை எப்படி மாற்றிக்க முடியும், அதெல்லாம் மாற்றிக்க முடியாதுன்ட்டா இந்தம்மா. ஆனால் இந்த மாதிரி வாங்கி கொடுத்த உடனே ஷி இஸ் கம்ப்ளீட்டட் இந்த பூஜா. இந்த பராசோடச மந்திரம் இதுவும் அதுக்கும் தனியாக பூஜையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டா. திருப்பி ஆஃபீஸ் ஃபோன் பண்ணேன். நான் தேங்க் பண்ணேன். ஒரு 4 நாள் முடிஞ்சதுன்னு. அதுக்கப்புறம் வச்சு இந்த ஷார்ட் பீரியட் படுத்துட்டா. அவள் வந்து ரொம்ப நடமாடலை, படுத்துட்டேன். சொன்னால் ஹாஸ்பிட்டலில் கூட சேர்க்கக்கூடாது என்ன படல சொல்லியும் அவள் அந்த லாஸ்ட் பீரியடில் அவள் பையன் வந்து போஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஷி வாஸ் ஃபோர்ஸ்ஃபுல்லி அட்மிட்டட் இந்த அப்பல்லோ ஹாஸ்பிட்டல். அங்கே ஒரு வாரம் ஒரு 4-5 நாள் இருந்தால் வெண்டிலேட்டரில் இருந்தால். அப்புறம் ஆற்று கழிச்சு வந்துட்டா, போயிடுவான்ட்டா. ஆற்றுல வந்து ஆற்றுல பிராணம் போயிடுது. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த எங்கள் குருமாதாவுக்கு அவள் ஆசைப்பட்ட அந்த பராசோடசிய அந்த மந்திரத்தையும் அந்த புஸ்தத்தையும் கொண்டு கொடுத்து ஷி கம்ப்ளீட்டட் தட் பூஜா. இன்னைக்கு ஆஃப்டர் டாக்கிங் டு கிருஷ்ணகுமார் ஐ கேம் டு நோ இந்த சோடசியில் பாருங்கள், மேஜர் டைப்ஸ் ஆஃப் மகாசோடசி. மகாசோடசி வந்து 28 லெட்டர் மந்திரா. முன்னு வந்து முதல் வந்து ரமாதி சோடசின்னு இருக்குது. ஸ்டார்ட் வித் ஸ்ரீம் பீஜம். ரமாதி சோடசி வந்து இந்த ஸ்ரீம் பீஜத்தோடு ஆரம்பிக்கிறது. 2வது வகாதி சோடசி, ஸ்டார்ட் வித் ஐம், இந்த வகாதி சோடசி. 3வது பராசோடசி, ஸ்டார்ட் வித் சௌ. மாயாதி சோடசி 4வது, ஸ்டார்ட் வித் க்ரீம். 5வது சோடசி காமாதி சோடசி, ஸ்டார்ட் வித் க்ளீம், KLEM. ரமாதி சோடசி, வகாதி சோடசி, பராசோடசி, மாயாதி சோடசி அண்ட் காமாதி சோடசின்னு 5 விதமான சோடசி மந்திரங்கள் இருக்குது. இது நிஜமாக தெரியாது எனக்கு. இது ஆஃப்டர் டாக்கிங் டு கிருஷ்ணகுமார் ஒன்லி கேம் டு நோ திஸ். இதில் வந்து ஒன்று முக்கியமானது, ஒவ்வொரு ரமாதி, வகாதி, பரா, மாயாதி, காமாதி சோடசியில் இந்த ஆவரண தேவதையெல்லாம் மாறுபடும். குருமண்டலா வில் சேஞ்ச் ஃபார் எவ்ரி மந்திரம் வைல் டூயிங் தர்ஷனா ஆன் ஸ்ரீசக்கரா ஆர் மகாமேரு. இந்த நவாவரண பூஜை பண்ணும்போது அந்த தேவதைகள்லாம் மாறுபடுவான்னு சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து இந்த விளக்கங்கள்லாம் இந்த காமகலா அந்த அந்த இப்போ சொன்னால் இல்லையா, அந்த புண்ணியேந்திர முனி அவரோட புஸ்தகத்தில் விரிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு சொல்லப்படுறது. அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அந்த புஸ்தகம் எங்கே கிடைச்சாலும் எனக்கு சொல்லுங்க. அதை இது சொல்லும்போது அம்பாள் ஒன்று சொல்கிறேன். இன்றைக்கி நான் வந்து இந்த திருக்கோலக்கா அந்த ராமநாத சிவாச்சாரியார் இந்த சாக்தம்ன்ற புஸ்தகத்தை எழுதினார். இதில் அட்டையில் லலிதா பரமேஸ்வரி, பின்பக்கத்தில் இந்த தசமுத்திர சமாராக்யா திரிபுரா சிவசங்கரி அப்படின்னு வருது. இந்த 10 முத்திரைகளை போட்டிருக்கா. இந்த புஸ்தகத்தில் ரொம்ப எளிமையான நவாவரண பூஜை,
அதாவது பூஜா கிரமங்கள் மாறுபடுறது ஒவ்வொரு இடத்துலையும். நம்ம இதுதான் ரைட்டு இதுதான் தப்பு சொல்லவே முடியாது. நான் திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன். அவா குரு பரம்பரையில் என்ன சொல்லி கொடுத்துருக்காளோ அதை ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். ஸோ இந்த ரொம்ப எளிமையான லகு நவாவரண பூஜை ஒரு பக்கத்திலே முடிஞ்சிருது. ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கு இந்த புக்கை வாங்கி வச்சுட்டா ரொம்ப நான் வந்து முடிஞ்சால் அது வெப்சைட்டில் ஆல்ரெடி பண்ணலைன்னா திருப்பி பண்ண சொல்கிறேன். பண்ணிட்டா வேண்டாம். இந்த ஒரு பக்கம்தான் இது நான் படிக்கிறேன் பாருங்க. ஒரு பக்கம் நவாவரண பூஜை எவ்வளோ சிம்பிளாக சொல்லியிருக்கான்னு பார்க்கணும். நான் வந்து ஒய் ஐம் பிரிங்கிங் ஆல் தி திங்ஸ் வியூவர்ஸ்னு இந்த ஸ்ரீவித்யா லைனில் சிம்பிளிஃபைடு வர்ஷிப் கேட்குறா. சரி, அவளுக்காக அது ஸ்ரீசக்கர தேவி நவாவரண லகு பூஜை. பாலார்த்தித தேஜசாம் திருநயனாம் ரத்ராம் ரக்தாம் பரோல்லாசினி நாராலங்கார ராஜமான உஷாம் பாலோர்ஷேகரம் ஹஸ்தை ரிஷதனும் ஸ்ருணீம் சமசரம் பாஷாங்குஷம் பிப்பரதீம் ஸ்ரீசக்கரஸ்தித சுந்தரீம் திரிஜகதாம் ஆதாரபூதாம் ஸ்மரேத். இப்போ ஒவ்வொரு ஆவரணமும் அடிச்சுன்னு வரேன். பிரதமாவர்ணே ஓம் ஐ ஹ்ரீம் ஆம் ஆம் சௌஹ் சதுரஸ்ர திரையாத்மிக திரைலோக்கியமோகர சக்கர அதிஷ்டாத்ரே அணிமாதி அஷ்டாவிம்சக்தி சகித பிரகட யோகினி ரூபாயே திரிபுரா தேவியை நமக. द्वितीयावरणम् ओम ऐं क्लीं श्रीं ऐं क्लीं सौं षोडश तळ पद्मात्मक सर्वशा परिपूर्ण चक्र अधिष्ठात्री कामाकर्षण्यादि षोडश शक्ति जगत कुप्तयोगिन्य रूपाये त्रिपुरेश्वरी देवी नमः. तृतीयावरणम् ओम ऐं क्लीं श्रीं ह्रीं क्लीं सौं अष्टदल पद्मात्मक सर्वसंक्षोभण चक्र अधिष्ठात्री अनंगकुसुमादि अष्टशक्ति सहित कुप्तधर योगिन्यै त्रिपुर सुंदरियै नमः. चतुर्थावरणे ओम ऐं क्लीं श्रीं हैं ह्लीं हसौः शतदासर चक्र सर्व सौभाग्यदायक चक्र अधिष्ठात्री सर्व संक्षोभनादि चतुर्शक्ति सहित संप्रदाय योगिन्यै त्रिपुरवासिन्यै देवी नमः. पंचमावरणम् ओम ऐं क्लीं श्रीं हसैं हसक्रीं हसोः भगिद्वारात्मक सर्वातचाद चक्र अधिष्ठात्री सर्व सिद्धिप्रदा देवी दशशक्ति सहित कुलोत्तीर्ण योगिनी रूपाये त्रिपुराशी देवी नमः. षष्ठमावरणे ओम ऐं क्लीं श्रीं ह्रीं क्लीं प्लीं अंतर्दशात्मक सर्वरक्षाकर चक्र अधिष्ठात्री सर्वज्ञ देव्यादि दशशक्ति सहित निकर्पयोगिन्यै रूपाये त्रिपुरमान्य देवी नमः. सप्तमावरणम् ओम ऐं क्लीं श्रीं ह्रीं श्रीं सौं अष्टरात्मक सर्वरोगहर चक्र अधिष्ठात्री वशिन्यादि अष्टवाग्देवता सहित रहस्य योगिनी रूपाये त्रिपुरा सिद्ध्यै देवी नमः. अष्टमावरणम् ओम ऐं क्लीं श्रीं ह्रीं हसक्लीं स्रौः त्रिकोणात्मिक सर्वसिद्धिप्रदचक्र अधिष्ठात्री आयुशक्ति सहित कामेश्वरादि त्रिशक्ति सहित अधिरहस्य योगिनी रूपाये त्रिपुराम्बा देव्यै नमः. नवमावरणम् ओम ऐं क्लीं श्रीं बिंद्वात्मिक सर्वानंदमय चक्र अधिष्ठात्री षडंगदा शक्ति सहित परापरादि रहस्य योगिनी रूपाये महात्रिपुर सुंदरियै नमः. அவ்வளோதான் நவமாவரணம் முடிஞ்சது. இதை முடிஞ்ச புஷ்பத்தை போட்டு சீச்சக்கரத்தையும் மகாமேலையை பூஜையை முடிச்சிடலாம். இது வந்து ஒரு எளிமையான வழிபாடு. இதுவும் பண்ணலாம். அதாவது இன்னது பண்ணணும் இன்னது பண்ணக்கூடாதுன்னு கிடையவே கிடையாது. இதை வந்து அந்த சாதகனுடைய சக்திக்கு ஏற்பட்டது
நேரம், அதாவது காலதேச வர்த்தமானம் இருக்குது. எல்லாரும் கம்பெனிக்கு ஓடுறா பாவம், பெண்களும் சரி ஆண்களும் சரி, அவளுக்கு சுஷ்கமாக செல்லக்கூடிய இது. இது வந்து ஐ வில் ட்ரை டு அப்லோட் இன் எ டே ஆர் டூ இன் மை வெப்சைட்டு சொல்லி இந்த காமகலா விலாசத்தை ஆரம்பித்து இந்த லகு நபாவரண பூஜையில் முடிக்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.